அதிக சத்துக்கள் நிறைந்த முருங்கை இலை பொடி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் கருப்பு உளுந்து போட்டு நல்லா வறுவருன்னு வறுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். பாருங்கள், கருப்பு உளுந்து நான் தோல் நீக்காதது எடுத்திருக்கேன். நான் வெள்ளை உளுந்து சேர்க்குறத காட்டிலும் இதில் சத்து அதிகமாக இருக்குங்கிறாங்க. அதனால் இதை போட்டு நல்லா வறுவருன்னு வறுத்துடலாம். வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டு 5 பச்சை மிளகா 4 பல் பூண்டு, பெரிய பூண்டு எடுத்திருக்கேன். நான் பெரிய பல் சீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அந்த சீரகம் கொஞ்சம் கருகிரும், அதனால் அதை மட்டும் தனியாக எடுத்துட்டு மற்ற மூணையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிடலாம். நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டு இதுக்கடுத்து முருங்கை இலையை சேர்த்துடலாம். முருங்கை இலை ஒரு கைப்பிடி ஒரு கட்டு அந்த மணிக்கு எடுத்திருக்கேன். நான் நிலக்கடலை பருப்பு ஒரு 4 டேபிள் ஸ்பூனு, இது டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்க்குறது. இதுலேயும் பாதாம் பருப்பில் இருக்க சத்து அதை காட்டிலும் இதில் கூடுதலான சத்து இருக்குங்கிறாங்க. அதனால் இதையும் வறுத்துட்டு வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். நான் இப்போ ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலை எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துடணும். நல்லா கருகிற அளவுக்கு வறுத்துட்டு ஆற வச்சுட்டு இந்த பொடியை அரைக்கணும். பொடியை அரைச்சிட்டு திரும்ப ஆற வைக்கணும். இந்த முருங்கை இலையில் கொஞ்சம் நீர் சத்து இருக்கும், அதனால் பொடியை அரைச்சி ஒரு அரப்பு அரைச்சி நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு உதிரி உதிரியாக வரும், திரும்ப நம்ம அரைக்கணும். இப்போ இந்த முருங்கை இலை வறுத்துருச்சு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு அரப்பு அரைச்சிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு திரும்ப ஒரு 3/4 அரப்பு, மொத்தத்துக்கு 3/4 அரப்புலையும் அரைக்கணும். சூப்பராக இருக்கும். இட்லி பொடி மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். பசங்களுக்கு அதிகமான சத்து கிடைக்கும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே இது அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சூப்பராக இருக்கு பாருங்கள். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், எப்படி அழகாக இருக்கு பாருங்கள், பச்சை கலரில். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குன்னு சொல்லி சித்த மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் நம்ம இதை மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு கட்டு வாங்கினா போதும், நிறையா ஒரு 10-20 நாளைக்கு வரும்.